வெறும் 1/2 லிட்டர் பாலில் 1 கப் வேர்க்கடலையை வேக போடுங்க. நடக்கிற மேஜிக்கை மட்டும் பாருங்கள். நிமிஷத்தில் வாயில் வச்ச உடனே கரையிற ஹெல்தியான ஸ்வீட் ரெடி ஆயிரும். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கிறேன். இந்த நிலக்கடலையை நல்ல ஒரு கடாயில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விடுங்க. வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை தோலை நீக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பாலை நல்லா கொதிக்க விடுங்க. பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் அதை லேசாக கலந்து விட்டு இப்போ நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. 1-2 தோலோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். வறுக்காத வெள்ளை எள்ளு தான். இதை அப்படியே நேராக இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சேர்த்த ரெண்டுமே நல்லா பாலில் வேகட்டும். ஓரங்களை அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஓரங்களில் சேர்கிற ஆடையை எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஓரங்களில் சேர்கிற ஆடை தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டே. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டே வந்தீங்கன்னா பால் நல்லா சுண்டி வந்துடும். சுண்டி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம அந்த கடாயில் கொஞ்சம் லேசாக ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்காக மேற்கொண்டு கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேற்கொண்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இன்னும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பொருட்களை எல்லாம் நல்லா பாலில் வேக வச்சு சுண்ட வச்சு அரைச்சி சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. ஓரங்கள்லாம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே வாங்க. இப்போ இதில் இனிப்புக்காக நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். நல்லா சுத்தமான வெல்லன்றதுனால நேராக அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 1/2 கப் வெல்லம் பத்தாதுன்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காய்ச்சி வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிதமான தீயிலே வச்சு கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி சுண்டி வரும். கடாயில் ஒட்டாமல் நல்லா அப்படி திரண்டு வரும். அந்த மாதிரி ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக உருண்டை பிடிச்சி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு நல்லா அழகான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த ஜல்லரியோட பேட்டர்ன் நமக்கு இந்த உருண்டையில் வந்துருச்சு. நல்லா அழகாக இருக்கும். இப்போ நடுவில் முந்திரி பருப்பை வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அது உடச்சி இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக நடுவில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வேர்க்கடலை எள்ளு இது ரெண்டுமே வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்து தரக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு கெடாது. நல்லா வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலை நல்லா வேக வைக்கிறதுனால வேர்க்கடலை எள்ளு டேஸ்ட்டை விட நல்ல ஒரு மில்க் பர்ஃபி டேஸ்ட் தான் அதில் நிறையா வரும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க உடனே எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நிமிஷத்தில் சூப்பர் டிசைனில் வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.